இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறார்? யாராவது ஒரு மருத்துவர் வந்து கல் குடிங்க, இந்த வியாதிக்கு இது கல்லுன்னு ஏதாங்க சொல்லியிருக்கிறாங்க? ஒரு நல்லாச்சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுகிறத வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாவது உணர்ந்து பொறுப்போடு சொல்ல வேண்டாமா? எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க, அது மலைப்பகுதியிலே வரும், கீழே வரும். சரி, கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க, ஜெர்மனியில் அனுமதிச்சிருக்கிறாங்க, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது, என்னுடைய தமிழ்நாட்டில், என்னுடைய தமிழ் தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லைன்னா கஞ்சா விளைவி போன்று சேமன் போனால் போலீஸ் கையிட்டு நிற்குமா? கையிட்டு நிற்பாங்களா? சரி, பல பேர் வந்து குடிசத்தில் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே வந்து பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் காய்ச்ச வேண்டுமா, நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸு தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? முதல்ல கடந்த 15ஆம் தேதி பெரிய தாளையில் சீமான் வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குறதாக அவர் சொல்கிறார். கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். அது காரணம், அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் ப்ரொமோட் பண்ணுறது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு இது வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்கக்கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஆச்சா, நீ வந்து கல்லை இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸு வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்துக்காட்டினா என்ன தான்? சரி, நான் சொல்லிடுறேன், இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது வந்து நீ கல் இறக்கிறதுக்கு வா, நீ ஒரு அருவாள் வந்துக்கிற, ஊருக்கு 100 அருவாளோடு வர்றதுக்கு ரெடி இருக்கிற, பானையை உடைக்கிறது ரெடியாக்குறாங்க. நீ கல்லை இறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா, ஊருக்கு 100 அருவாள் வந்து பானை உடைச்சி கொடுத்து தூக்குனா என்னாகும்? அதனால் வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதில் வந்து நீங்கள் வந்து இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை இல்லையா? இன்றைக்கி வந்து பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கிற போது ஐயா எப்படியாவது டாஸ்மார்க் மூடுதான் சொல்கிறாங்க. நீ டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்கிற போது உன்னை கள்ளுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இதுக்கு விடிவுகாலம் எப்போ வருது? அப்போ இந்த மக்களை நிரந்தரமாக கள்ளை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குதா? இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலையில் வரும், அவ்வளோ சொல்ல திருத்தப்படுவார். இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க, அவர் சவால் இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறேன்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கோம், அன்றைக்கி தான் இருக்குது. அதனால் வந்து காவல்துறை உடனடியாக வந்து 15ஆம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் வந்து கோயம்புத்தூர் வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து அதில் முடிவு தெரிவிப்போம். ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் இன்னும் வந்து சுதந்திரம் பெற்று 78 வருஷம் முடிச்சு பிறகு கூட அந்த மக்களை மீடேற்றி வெளியே கொண்டு வர முடியல. நாங்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். அவங்க அன்றாட பிரச்சனையிலே வந்து போராடுறாங்க. மீண்டும் கல்லையும் கொண்டு கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்திருக்கின்ற திட்டமா? அப்போ யாருடைய கைக்கூலியை நீ செயல்பட விரும்புகிற? நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புகிறீங்க, தயவு இருந்து இது நல்லது கிடையாது. உங்களுடைய பணத்தால் தான், அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு, அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு. தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழு தேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு. அதனால் ஈழத்தமிழ் சொந்தங்கள், நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள் நாங்கள். 1975 உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் இது போன்ற போலியானவர்கள் பித்தலாட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு, அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து 15ஆம் தேதி கல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், தடையை மீறிந்து பெரிய குற்றம். நீங்கள் உடனடியாக வந்து வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும். நாங்கள் வந்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துகிறோம். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் அறிவிப்போம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.